ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன், அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம், அதோட எலிஜிபிலிட்டி எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ இந்த இயருக்கான எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கரண்ட்டில் நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகலாம். நீங்கள் இதர் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி எந்த போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இந்த எக்ஸாம் உங்களுக்கு எழுத முடியும். அப்ளிகேஷன் டேட் வந்து செப்டம்பர் 5லேருந்து 19 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 19 தான் உங்களோட லாஸ்ட் டேட். இதுக்கப்புறமா ஃபார்ம் வந்து அப்ளை பண்ண முடியாது. எக்ஸாம் டேட் வந்து அக்டோபர் 19. அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட்லேருந்து கரெக்டாக 1 மந்தில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. சாட்டர்டே தான் உங்களோட எக்ஸாம். ஃபார்ம் எப்படி எடுக்கணும்னா www.dge.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ₹50. ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மை ஸ்கூலில் அதோட பிரின்சிபல்ஸ் கிட்ட நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், சப்மிட் பண்ணிடலாம். இதோட சிலபஸ், ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எல்லாமே பார்க்கலாம். சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக தமிழ் லாங்குவேஜ் மட்டும் தான். உங்களோட கிளாஸ் 10ஓட அந்த ஹோல் புக்கும் கம்ப்ளீட்டாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஈஸியாக வாங்கிட முடியும். ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து ₹1500 எவ்ரி மந்த் ஃபார் 2 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 36,000 கிடைக்கும். ஆனால் அது வந்து அட் அ டைமில் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ 36,000 உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் எவ்ரி மந்த் 1500 உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க ஃபார் 2 yearsக்கும். ஸோ செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 1500 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த 1500 ஸ்டூடெண்ட்ஸில் ஹாஃப் ஆஃப் த ஸ்டூடெண்ட் 750 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் 750 ஃப்ரம் அதர் ஸ்கூல்ஸ் சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, இன்டர்நேஷ்னல் போர்டு எது நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதர் ஸ்டூடெண்ட்லேருந்து 750 ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து 750 ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணி டோட்டலாக இந்த 1500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கிடைக்கும். இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்த அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியும். இதில் பாருங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்கன்னு. இஎம்ஐஸ் நம்பர், கல்வியியல் மேலாண்மை தகவல் முறைமை எண் அப்படின்றது உங்களோட அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் இருக்கும். உங்களோட கிளாஸ் டீச்சர் கேட்டால் அவங்க கொடுப்பாங்க. உங்களோட ஃபோட்டோ இங்கே அட்டாச் பண்ணணும். உங்களோட நேம் அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் எப்படி இருக்கோ அதே பேட்டர்னில் எழுதணும். ஸோ அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் ஸ்கூலில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி எழுதணும். அப்புறம் உங்களோட கேஸ்ட் அது எல்லாமே கேட்டிருக்காங்க. உங்களோட பேரண்ட்ஸோட டீட்டெயில், உங்களோட ஃபோன் நம்பர், ஸ்கூலோட நேம், ஸ்கூலோட அட்ரஸ், உங்களோட அட்ரஸ், அவ்வளோதான் இதில் கேட்டிருக்குது. அதுக்கப்புறம் உங்களோட சைன், உங்களோட பேரண்ட்ஸோட சைன் கேட்டிருக்காங்க. கீழே பிரின்சிபல் செக் பண்ணி சைன் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் ஸ்கூலோட சீலோட பிளேஸும் இங்கே இருக்குது. அவ்வளோதான், இதான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இது கூட ₹50 சேர்த்து ஸ்கூலில் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் உங்களால் அப்பியர் ஆக முடியும். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். இதில் இருக்க டீட்டெயில்ஸ் நான் அதில் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன். இதுதான் கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தேன் நோட்டிஃபிகேஷன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.